வேதாகமத்தை பற்றிய மைய கருத்தை பார்க்கும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கதையே வேதாகமம் என்பது தெளிவாகிறது. அப்போ வேதாகமத்தில் என்ன இருக்குன்னு யாரும் கேட்டால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய கதையே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த உண்மை திருஸ்தாந்தமாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவாக ஒரு உதாரணம் என்று சொல்கிறதிலும் பார்க்க திருஷ்டாந்தமாக 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் மனுஷ வரலாற்றின் ஆரம்பத்தில் பலி கொடுக்கும் முறை அனுமதிக்கப்பட்டது. அப்போ மனுஷன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது மனுஷன் விழுந்து போனான். அப்போ விழுந்து போன மனுஷனுக்கு ஒரே தீர்வு, அவன் பலி கொடுக்க வேணும் என்று சொல்லி தேவன் பலி கொடுக்கும் முறையை அனுமதித்தார். அது ஒரு மாதிரியை பிரதிபலித்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அந்த மாதிரி என்று சொன்னால், அப்பாவியான ஒருவர், ஒரு பாவமும் இல்லாத, ஒரு குற்றமும் இல்லாத ஒரு மனுஷன் வந்து தன்னை பலியாக கொடுப்பதையே அது பிரதிபலித்தது. அந்த பலி பிரதிபலித்தது இந்த மாதிரி நடக்கும் என்றதையும், எந்த மனுஷன் பலி கொடுக்கிறானோ இதனை அவன் விளங்கி கொள்ள வேணும், இதனை அவன் விசுவாசிக்க வேணும் என்று சொல்லி தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்பட்டது. அப்போ அந்த பலி யாரை பிரதிபலிக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே அந்த பலி பிரதிபலித்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் காணாமல் போன மனுஷகுலத்திற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக இந்த பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்து தன்னை முழுவதுமாக பலியாக ஒப்பு கொடுத்து இந்த காணாமல் போன மனுஷகுலத்தை அவர் மீட்டுக்கொள்வார் என்பதுதான் அதனுடைய சுருக்கமான அங்கு சொல்லப்பட்டிருக்கிற அம்சமாகும். அப்போ பலி பிரதிபலிக்கிறது என்னென்று சொன்னால், காணாமல் போன மனுஷகுலத்தை மீட்டு கொள்வதற்காக தேவாதி தேவன் பரலோகத்திலிருந்து மனுஷனாக இறங்கி வந்து இந்த மனுஷனுக்காக தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இந்த மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவனை விடுதலை கொடுப்பார் என்பதே பலி அங்கு பிரதிபலிக்கிற மிகப்பெரிய உண்மையாகும்.